ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் போடுறதுக்கு ஸ்ட்ரென்த்லாம் இருக்குது, ஆனால் பேலன்ஸ் தான் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2026 கலிஸ்தனிக்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு என் ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்தளவுக்கு ஹேண்ட் ஸ்டாண்டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஹேண்ட் ஸ்டாண்ட் பொசிஷனுக்கு போனதும் உங்களுடைய க்ளூட்ஸையும் கோரையும் ரொம்ப என்கேஜிங்காக வச்சிருக்கீங்களான்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா உங்களுடைய லெக்ஸ் ரெண்டுத்தையும் ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சிருக்கீங்களான்றதும் ரொம்ப முக்கியம். இப்போ சொன்ன கோர் க்ளூட் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் லெக்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு மட்டும் பத்தாது, ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ்லயும் இருக்கணும். அடுத்து ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து என்னோட இப்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் என்னோட கால்னு வச்சுக்கலாம். இப்ப ஹேண்ட் ஸ்டாண்ட் பொசிஷன்ல இருந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ்க்கு போகும்போது எல்லாராலையுமே அப்படியே கீழே போக முடியாது. கொஞ்சமா ஃபார்வர்ட்ல லீன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் டில்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கீழே போவாங்க. அப்படி போகும்போது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய கோர் லெக் என்கேஜா இருக்கணும், உங்களுடைய ரெண்டு காலும் கண்ட்ரோல்டா இருக்கணும். நீங்க கீழே வந்ததும் புஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் இருக்கணும். ஆனா இது ரொம்ப கஷ்டம். அதனால உங்களுடைய இப்ஸை மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான பொசிஷன்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. ஏன்னா பிகினர்ஸால இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அப்புறம் இதுதான் ஈஸியாவும் இருக்கும். சரி இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தல, மறக்காம அந்த ஃபாலோ பட்டன் இருக்கு பாத்தியா, அந்த ஃபாலோ பட்டனை மட்டும் தட்டிட்டு போ.